ஹாய் ப்ரோ. என்ன சமைக்க போகிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும் ப்ரோ? வீட்டில் கொஞ்சம் சிக்கன் இருக்குது. ஜோசோ கூட சாப்பிட்ற மாதிரி சிக்கன் மசாலா மாதிரி பண்ணிடலாமா ப்ரோ? ப்ரோ. ஓகேவா ப்ரோ? ப்ரோ இன்ட்ரோடக்ஷனை மறந்துட்டீங்க. ஐயோ, இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மறந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு செஃப் ராகவன்ஸ் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மிராக்கிள் ரெசிபின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து இதை இன்றைக்கி சமைக்கிற பிளானே இல்லை. ஃபஸ்ட்டு வீட்டில் சும்மா போய் வாங்கிட்டு வரலாம், ஏதாவது போய் சிக்கன் வாங்கிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்க போனேன். உங்களுக்குலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லெக் பீஸ் சிக்கனாக கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ரெசிபி பண்ணலான்னு பார்த்தா வீட்டில் பாதி பொருள் இல்லை. ஒரு ரெசிபி பிளான் பண்ணி அது இல்லை. சரி இருக்கிறத வச்சு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேங்காய் எண்ணெய், காஷ்மீரி சில்லி பவுட்ரு என்னென்ன வீட்டில் இருக்க எல்லாத்தையும் போட்டு பண்ணிட்டேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு சிக்கன். ரொம்ப சூப்பர் ரெசிபி. என் பசங்க கூட சேர்ந்து சமைச்சிருக்கேன், அவங்களுக்கு சமைக்க சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். சிக்கனை வந்து இந்த மாதிரி நல்லா கழுவி வச்சுக்கோங்க மஞ்சப்பொடி போட்டு. இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து 4 சிக்கன் லெக் பீஸ் வாங்கியிருக்கேன் கடையில். ஸோ இந்த கழுவி வச்சதுக்கப்புறம் இந்த சிக்கனை கோடு போடணும். அது எப்படின்றத இப்போ காட்டுறேன். சிக்கனில் இந்த மாதிரி இப்படி கையை வச்சு இப்படி இழுத்து பிடிச்சிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா ஒரு 2-3 கோடு இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ மேரினேட் பண்ணும்போது அந்த மசாலா நல்லா உள்ளே போகும். அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம். மற்றெல்லாம் நான் கடையிலே கடைக்காரர்கிட்டே கோடு போட்டு கொடுங்கன்னு சொல்லி வெட்டி வாங்கிட்டேன். இந்த ஒரு பீஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படி கொண்டு வந்தேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் தயிர், நல்லா கொஞ்சம் கட்டி தயிராகவே போடுங்க. இப்போது இதை நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா, ஒன்று அந்த உப்பு மசாலாலாம் உள்ளே பிடிக்கிறதுக்கு ஒன்று, ரெண்டாவது இந்த சிக்கன் வந்து டெண்டரைசர்னு சொல்லலாம். டெண்டரைசர்னால் என்னென்னா, இப்போது மட்டன் வேக வைக்கும்போது ஜாதிக்காய் போடுவாங்க, மட்டன் மசாலா நான் கூட ஏற்கனவே என்னோடய வீடியோவில் போட்டிருப்பேன், காடி சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. அதில் வந்து நான் கொஞ்சம் பைனாப்பிள் ஜூஸ் அரைச்சி ஊற்றிருப்பேன். இந்த பைனாப்பிள், கிவி ஃப்ரூட்ஸு, பப்பாயா, பச்சை பப்பாளி இருக்குல்ல அது, இதெல்லாம் வந்து டெண்டரைசர். இதெல்லாம் போட்டோன்னா மீட் வந்து சீக்கிரம் வெந்துடும். ஆனால் நீங்கள் சிக்கனுக்கு பப்பாளி இதெல்லாம் போட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். தயிர் வந்து ஒரு அளவாக மீட்டை டெண்டரைஸ் பண்ணும். அதுக்காக தான் இது. நல்லா நம்ம போட்ட கோடுக்குள்ளெல்லாம் நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை மூடி போட்டு ஒரு மினிமம் ஒரு 1 ஹவர் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க, ஃபைன் ஸ்லைசஸ். ஒரு பச்சை மிளகா ஒரு 2 பீஸ் இந்த மாதிரி நல்லா நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. அடுத்து பட்டை வகைகள், கல்பாசி, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், பட்டை. அன்னாச்சிப்பூவும் கல்பாசி கண்டிப்பாக போடுங்க, வாசம் சும்மா அள்ளும். கருவேப்பிலை கொஞ்சம். இது போக எண்ணெய், மசாலா பொடி இதெல்லாம் நான் போடும்போது அப்படியே டைரெக்டாக காட்டுறேன். இப்போது சமைக்க போகலாமா? சரி, இந்த சிக்கன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல ரெசிபி, சொல்லித்தரேன். நாளைக்கு காலேஜ் போனீங்கன்னா அங்கே ரூமில் சமைக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சும்மா இங்கே கடையில் போய் சாப்பிட்டே இருக்கக்கூடாது. ரூமில் சமைக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, இல்லைனா கடலை எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன், சரியா? கொஞ்சமாக போதும். ஓகே, தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு மசாலா போட்டு வச்ச சிக்கனை போட போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சிக்கனை ஒன்று அப்படியே உள்ளே அடுக்குங்க. ஃபஸ்ட்டு அதை சிக்கன் நல்லா 2 பக்கம் நல்லா வேகட்டும். வந்து எதுக்காக பண்ணுறோம்னா, அந்த சிக்கனில் இருக்க ஃப்ளேவரும் நமக்கு எண்ணெயில் நல்லா வரும். பீஸ் பெருசாக இருக்கனால அதுவும் ஃபஸ்ட் நல்லா வேகும். அதுக்கு தான் நல்லா வேகட்டும். இருங்கண்ணா, இங்கே கவனிங்கடா. என்னடா சமைச்சிட்டு இருக்கேன், நீ பாட்டு பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் என்னென்ன பண்ணுறேன்னு நல்லா தெரியும். இதெல்லாம் நல்லா வலிச்சு போடுங்க, அப்புறம் அம்மா கோவப்படுவா. எதுக்கு பொருளை வேஸ்ட் ஆகணும்னா மாதிரி நல்லா வலிச்சிடணும். பாத்திரத்தை வந்து கழுவுறதுக்கே தேவைப்படாது, புரியுதா? அந்த மாதிரி வலிச்சு ஃபுல்லாக அப்படியே போட்டு பாத்திரத்தை நீட்டாக்கிட்டே அம்மாவுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கும், சரியா? இது அப்புறமா வலிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் குக்காக இருக்குமா, இப்போ வந்து அப்படியே டேர்ன் பண்ணி விடணும். இந்த இடத்துல இப்படி எடுத்து டபுள் சைடு அந்த சைடு குக் பண்ணணும், சரியா?
சைடு குக் பண்ணல. அதான்டா 2 பக்கம் திருப்பணும். ஃபஸ்ட்டு பேக் சைடு குக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சைடில் குக் பண்ணிக்கலாம். அது மசாலா போட்டு பரட்டும் போது சைடில் குக் ஆயிரும். ஒழுங்காக நல்லா ஃபுல் குக் பண்ணி சாப்பிட்ணும். சிக்கனை சரியாக குக்காகாமல் சாப்பிட்டா என்ன ஆகும்? இது ஃபுட் பாய்சன் ஆகும். 7:30 ஆகி போகும். என்ன ஆகும்? 7:30 ஆயிரும். ஒழுங்காக நல்லா குக் பண்ணி சாப்பிட்ணுண்ணே. இப்போது நல்லா சிக்கன் எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி திருப்பி வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ ஃபயரில் பண்ணிங்கன்னா வேகாது. இது வந்து எதுக்குன்னா கொஞ்சம் வெளியில் இருக்க இந்த அவுட்டர் ஸ்கின் கொஞ்சம் குக் ஆச்சுன்னா அடுத்து நம்ம வெங்காயம் போட்டு பரட்டும் போது உள்ளே இருக்க லேயர்லாம் நல்லா குக் ஆகும். அதுக்காக தான். ரெண்டாவது டேஸ்ட் நல்லா அம்சமாக இருக்கும் க்ரில் பண்ணி சாப்பிட்றதுனால. க்ரில் இல்லை, இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால. கொஞ்சம் இந்த சைடெலாம் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ஸோ வெளியில் மட்டும் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பீஸ் பார்க்குறக்கே செமையாக இருக்குல்ல. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். நீங்கள் எங்கே சமைக்க பார்க்கணும் அது இது நான் ஆளை காணோம். ஏய் வாங்க. சரி, இப்போது சிக்கன் எடுத்து வச்சாச்சுல, திரும்ப அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. எதுக்கு தெரியுமா? இந்த ஆனியன் குக் பண்ணுறதுக்காக. ஓகேவா? எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பட்டை வகையெல்லாம் எடுத்து வச்சோம்ல, இந்த பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, கிராம்பு, கல்பாசி, இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுடணும். ஓகேவா? போட்டதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் பச்சை மிளகாய் போடுவோம். பச்சை மிளகாய் போட்டோன்னா என்ன ஆகும்? மணக்கும். அடுத்து கொஞ்சம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம். ஓகேவா? போட்டு நல்லா குக் பண்ண போகிறோம். கருவேப்பிலையும் போட்டுருங்க. ஓகே? எந்த சமையல் பண்ணாலும் சரி வெங்காயத்தை நல்லா வதக்கணும். எதை? ஆமாம், நல்லா வதக்கினா தான் அது வந்து ஒன்று போல் குக் ஆனால் தான் நல்லாயிருக்கும். சரியா? சில கண்ணு கறிக்குதா? எல்லாம் பழகுங்க இப்போ இருந்தே. அப்போ தான் பின்னாடி சமைக்க முடியும். எனக்கு கறிக்கலை, உங்களுக்கு மட்டும் கறிக்குது. ஏன் தெரியுமா? நான் எனக்கு பழகிருச்சு, உங்களுக்கு இனிமேல் தான் பழகும். சரியா? நல்லா வதங்க. சில டிஷ்ஷுக்கு வந்து ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகணும், சில டிஷ்ஷுக்கு வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த சிக்கன் வந்து ஆனியன் ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அவசியம் இல்லை. அதனால தான் நான் வந்து ஆயில் கம்மியாக ஊற்றிருக்கேன். சரியா? ஆனியன் வந்து ரொம்ப ப்ரௌனாக அவசியம் இல்லை. அதுக்கு கொஞ்சம் ப்ரௌனால போதும். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம ஏற்கனவே சிக்கன்லேயே போட்டிருக்கோம். இது வந்து வெங்காயத்துக்கு மட்டும்தான். போட்டு நல்லா வதங்க. கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போட்டும். கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன். லைட்டாக அந்த மசாலாலாம் எண்ணெயில் படுற மாதிரி லைட்டாக ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இப்போ நல்லா கலர் வரும் உங்களுக்கு. இப்போ இந்த வெங்காயம் வந்து இந்த வெங்காயம் மசாலா பொடியெலாம் நல்லா அதில் கொதிக்கணும். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை திரும்ப போனதுக்கப்புறம் சிக்கனை உள்ளே போட்டு நம்ம சமைக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு. இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சா அந்த சிக்கன் எடுத்து போடலாம். எடுத்து உள்ளே போடு. மெதுவாக உள்ளே வைங்க, தெரிச்சிடக்கூடாது. அழகாக இருக்குல்ல? அப்படியே வியூவர்ஸே வந்து பார்க்க சொல்லு, கூப்பிடு வாங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது மூடியை போட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். ஒரு 10 மினிட்ஸாக கொதிச்சிட்ருக்கு. வாவ், செமையாக இருக்குல்ல? ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து நல்லா திருப்பி விடுவோம் இந்த சிக்கனை. ஏன்னா அப்போ தான் எல்லா பக்கம் வேகும். இந்த மாதிரி அப்படி எடுத்து பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ எல்லா பக்கமும் நல்லா பீஸை திருப்பி விட்டோம்னா தான் நல்லா வேகும்.
இது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் வேகிறதுக்கு. இப்போ என்ன பண்ணுங்கள், தண்ணி கொஞ்சம் கம்மியாயிருச்சு அளவு. நீங்களுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. சிக்கன் அட்லீஸ்ட் ஒரு பாதி அளவுக்கு தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும். கடைசி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தண்ணி வத்துற குக் பண்ண போகிறோம். இப்போ திரும்பவும் மூடியை போட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம் மூடி போட்டு. அப்புறம் எடுத்து டர்ன் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டு திரும்ப ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விட்ருக்கோம். ஸோ இது எதுக்காகனா அந்த சிக்கன் நல்லா உள்ள வரைக்கும் வேகணும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மூடி எடுத்துகிட்டு ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இது எதுக்காகனா ஓப்பனில் கொதிக்கும்போது தண்ணியெல்லாம் வற்றி மசாலா நல்லா சிக்கனில் கோட்டிங் ஆகும். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே மூடி போட்டு குக் பண்ணி அந்த தண்ணி அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவது ஊற்றுன தண்ணி இருக்குல்ல, அது ஃபுல்லாக வத்துச்சுன்னா போதும், அவ்வளோதான், சூப்பராக மசாலா ரெடி ஆயிரும். கொஞ்சோண்டு மல்லி இலை, மிளகுத்தூள் தேவைப்பட்டால் காரத்துக்கு போடுங்க. எனக்கு இன்றைக்கி இந்த காரமே போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சோண்டு மல்லி இலை மட்டும் அப்படி தூவி விட்டிங்கன்னா சப்பாத்தி தோசை சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி வத்தட்டும். ஒரு நிமிஷம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இப்போது தோசைக்கு சாப்பிட போகிறனால இந்த அளவுக்கு மசாலாவோடு வச்சு நான் தோசைக்கு சாப்பிட போகிறேன். உங்களுக்கு திக் பண்ண நினச்சிங்கன்னா ஃபுல்லாக திக் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம கொஞ்சம் மல்லி இலை போட்டுடலாம். போடுங்கடா. போதும், கொஞ்சம் திக் பண்ணிடுவோமா? லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். போதும். மல்லி இலை போட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டு சும்மா அப்படியே செமையாக இருந்துச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ அது வந்து தோசை சுட்டேன், ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டிஷ்ஷுக்கு வந்து பேர் கிடையாது. ஏன் தெரியுமா? இதில் வந்து தயிர் போட்டு மசாலா போட்டிருக்கோம், தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம், கருவேப்பிலை போட்டிருக்கோம், காஷ்மீரி சில்லி போட்டிருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து காஷ்மீர் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் கலந்து ஒரு ரெசிபி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதனால் இதுக்கு பேர் கிடையாது. நீங்களே ஏதாவது ஒரு நல்ல பேரை பார்த்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வழக்கம் போல் நல்ல பேரை அதே நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செம்ம ரெசிபிங்க, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.